நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். ஒரு ரஜினிகாந்தோடைய படம், பாலச்சந்தருடைய திரைக்கதை, எஸ்பி முத்துராமனுடைய டைரக்ஷன், விசுவுடைய கதை வசனம். ரஜினிகாந்த் டபுள் ரோலில் நடிச்சிருப்பாரு. அப்புறம் லட்சுமி, மேனகா, கவுண்டமணி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் நெட்ரிகன். 1981 ரிலீஸ் ஆயிடுச்சு. கதாநாயகனும் அவர் தான், வில்லனும் அவர் தான். வெளுத்து வாங்கியிருப்பாரு அந்த வில்லன் ரோல். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலதிபர் சக்கரவர்த்தியா அப்பா ரஜினி, அவருடைய பையன் சந்தோஷ் அந்த கேரக்டரில் சின்ன ரஜினி. இந்த அப்பா ரஜினியுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர், அதே சமயத்தில் சரியான ஒரு விமனைசர். பெண்கள்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருடைய மனைவியாக லட்சுமி வராங்க, பொண்ணாக விஜயசாந்தி வராங்க. இந்த லட்சுமிக்கு வந்து இவருடைய கேரக்டர் பற்றி தெரியும். அவங்க வேறு வழி இல்லாமல் சகிச்சிட்டு இருக்கிறாங்க. இவருடைய அந்த இன்ட்ரோவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒரு மாண்டேஜ் சாங், தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு வயலின் கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு போவார். அப்புறம் அந்த லேடி வயலின் வாசிட்டு இருப்பாங்க, இவர் வயலின் வாசிப்பார். அப்படியே அந்த லேடி உதட்டில் வாசிப்பார். இந்த மாதிரி அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மனுஷன் கமலஹாசனுடைய ஒரு மன்மத லீலை படத்தில் எப்படி பண்ணுவார், அது மாதிரி இந்த படம் முழுக்க இவருடைய அந்த விஷயங்கள் அப்படி தான் எடுத்துப்பாங்க. பையன் ரஜினி வந்து காலேஜில் படிக்கிறாரு, அந்த மேனகாவை காதலிக்கிறாரு. இந்த சமயத்தில் தன்னுடைய அப்பாவுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. அவர் தன்னோட அப்பாவை திருத்தணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாரு. சரிதா இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, பிஆர்ஓவா. அவங்க வெளிநாட்டுக்கு ட்ரைனிங்காக போயிருக்கிறாங்க. இந்த அப்பா ரஜினி வெளிநாட்டுக்கு போயிருப்பாருங்க, கொஞ்சம் அவருக்கு நிம்மதி இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நண்பர் அவருக்கு ஒரு கண்ணாடி கொடுக்குறாரு. இந்த கண்ணாடி போட்டு பார்த்தா உள்ளவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் தெரியாது, எக்ஸ்ரே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டுட்டு சரிதாவை அவர் அப்யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த கதை போகும். அவர் ஒரு 15 நாள் அந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு, கோயம்புத்தூருக்கு. இப்போ பையன் ரஜினி, சரிதா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அந்த ட்ராமா இவரை திருத்திச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மொத்த கதையும். அவர் இங்கே வந்து இறங்கவும், அப்புறம் டிரைவர் மாதிரி இருவார். ரூமில் அந்த பர்சனல் ஃபோன் இருக்காது, அந்த இடத்துல பகவத்கீதை புத்தகம் இருக்கும். பையன் ரஜினியுடைய காதல் அப்பாவுக்கு தெரிய வர, பையனை ரிவெஞ்ச் எடுக்கிறது, அந்த மாதிரியாக கொஞ்சம் கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ரஜினிகாந்தோடைய 2 கால்களும் துண்டா போகிற மாதிரி ஒரு விபத்து ஏற்படும். அதில் அந்த மனிதர் திருந்துறதா காட்சிகளை முடிப்பாங்க. சரிதா கேரக்டர் அந்த படம் முழுக்கவே ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். அப்பா ரஜினி அந்த கேரக்டரும் நல்ல மனசில் நிற்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். பையன் சந்தோஷ் அந்த கேரக்டரும் ரஜினி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். லட்சுமி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கவுண்டமணி அந்த வீட்டு டிரைவராக வருவார். இப்போது அவருக்கு சம்பந்தி அந்த மாதிரியான ஒரு கேரக்டராகவும் அவர் மாறிக்குவார். அந்த மனுஷன் பண்ணக்கூடிய அலிச்சாடியம்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பாடல்கள் இளையராஜாவுடைய மியூசிக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ராஜா ராணி ஜாக்கி அந்த பாட்டு, ராமனின் மோகனம் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். தீராத விளையாட்டு பிள்ளை இந்த மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சரத்பாபு வருவார். அவர் ரஜினியுடைய மகளுக்கு வரனா வந்து சேருவார். அவர் ஒரு தனியார் கம்பெனியில் இருக்கும்போது இவர் அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது, அவரே தன்னோட மருமகனாக வரார் அப்படிங்கும்போது இவரால் பொறுத்துக்கிட முடியாமல் அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுறது, சில காட்சிகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக தான் இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ரஜினிகாந்த் தவிர்த்து வேறு யாராவது நடித்தாங்கன்னா வந்து ஆடியன்ஸ் அந்தளவுக்கு ரசித்து பார்ப்பாங்களேன்னா பார்க்க மாட்டாங்க. எஸ்பி முத்துராமன் வந்து கதை சொல்கிறதாகட்டும், அந்த காட்சிகளை நகர்த்தி கொண்டு போகிறதுலாகட்டும், எப்போவுமே அந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருவார். அவர் அந்த மாதிரி ஒரு வித்தை தெரிஞ்சவர். அதே போல் பாலச்சந்தருடைய திரைக்கதை இருந்ததுனால அவர் படங்களுடைய சாயல் இதில் தெரியும். குறிப்பாக அந்த கதாநாயகி கையில் நன்றின்னு எழுதிட்டு இப்படி காட்டுறது, அப்புறமா அதையே ரஜினிகாந்த், பெரிய ரஜினிகாந்த் சின்ன ரஜினிகாந்தை பார்த்து கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தியேட்டர்லையும் பார்த்துருக்கேன், அப்புறம் இப்போ நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பதிவு செய்யுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.